வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகை பாகம் 33 ஆடியோ நாவல் குடும்ப கதை. வினியோட நிச்சயதார்த்தம் ஏற்பாடு சூப்பரா நடந்துருச்சு. விஸ்வா சந்துருவை கிண்டல் பண்ணாம உன்னால இருக்கவே முடியாதா, பாரு எப்படி ஃபீல் பண்றான்னு. சரணோட ஃபீலிங்க கிண்டல் பண்றல. வினி உங்களை விட்டு தனியா பிரிஞ்சு போறதா இருந்தா அந்த ஃபீலிங் புரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் நடக்காதுன்னு தைரியத்துல இப்படி கிண்டல் பண்றீங்களா? கீர்த்திக்கு என்னாச்சு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? வேற எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அண்ணா, நான் ஸ்ட்ரெயிட்டா இவனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா நம்ம வீட்டில் எல்லோரும் ஓகேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல சொன்ன என்று கேட்டாள் வினிதா. வினி, நம்ம வீட்டில் உனக்கு எவ்வளோ ஆசையாக மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நீ வந்ததும் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸ்ல இருந்து ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ண வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும் நாங்கள் வந்து ஆதவ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல வினி? எனக்கு புரியல என்று வினி சொல்ல, கீர்த்தியும் மாதவும் எங்களுக்கும் புரியல என்றனர் ஒருமித்த குரலில். அட, ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பொண்ணு நாம் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசில் ஒரு சின்ன ஆசை இருக்கும். அதனால தான் இப்படி செஞ்சேன் என்று சொல்ல, அப்போது அவர்களுக்கு புரிந்தது விஸ்வா எதனால் இப்படி செய்தான் என்று. சரி, ஓகே ஆதவ், எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அது வந்து மச்சான், நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம். எங்களாலையும் சாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான். ஓகே ஆதவ், உங்கள் இஷ்டப்படியே உங்கள் கல்யாணம் நடக்கும் என்று சொல்ல, அப்போது வினி எங்கம்மா இருக்க என்று வாணியின் குரல் கேட்டு அவள் அங்கிருந்து செல்ல, உடனே ஆதவும் அக்கா நான் இதோ வந்துடுறேன் என்று கீர்த்தியிடம் சொல்லிவிட்டு அவளின் பின்னாலே செல்ல, விஸ்வா அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ஓய், எதுக்கு இப்போ என்னோட தம்பியை பார்த்து சிரிக்கிற என்றால் கீர்த்தி தன் கைகளை கட்டி கொண்டு. பாரு எப்படி பின்னாடியே போறான்னு. அதை பார்த்து தான் சிரிப்பு வந்துருச்சு. ஹலோ சார், நீங்கள் ரொம்ப ஒழுங்கா? நீங்களும் அவனை மாதிரி தானே? இல்லையே, நானும் அப்படி இல்லை. ஓ, அப்படி இல்லாமல் தான் நான் போட்டு தந்த பிளான்ல இருந்த மிஸ்டேக்கு நீயே சரி பண்ணி நான் சூப்பராக ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு ட்ரைனிங்கே வேண்டான்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போனியா என்று கேட்க, விஸ்வா அது டே ஓவராக நடிக்காத, வந்து தூங்கு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க போகணும். உங்கள் வீட்டுக்கு எப்போ கீர்த்தி போய் இன்வைட் பண்ணிட்டு வர்றது? அதெல்லாம் இந்நேரம் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஃபோனில் சொன்னால் நல்லாவா இருக்கும்? எங்காச்சும் அவங்க கோவப்பட்டுட்டா? அவங்க என்ன 3வது மனுஷங்களா நேரில் வரலன்னு கோவப்படுறதுக்கு? எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் நமக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு வந்துடுவாங்க என்று அங்கிருந்து நகர, அப்போது அவளை முன்னேறி செல்ல விடாமல் அவளின் கையை பற்றி கொண்டான். விஸ்வா, கையை விடு, நான் போகணும். ஒன்றும் போக வேண்டாம். நீ என்ன லூஸா? மணி இப்போவே 10 ஆச்சு, போய் தூங்கலாம். நீ இன்னைக்கு ஃபுல்லாக என்னை கண்டுக்கவே இல்லை. வினி கூட, சிவன்யா, அப்புறம் அம்மா சித்தி கூடவே தான் இருந்த. ஆமாம், அப்புறம் நான் தான் இந்த வீட்டு மருமக. ஸோ எனக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. உன் கூட வெட்டியாக பேசிகிட்டு இருந்தா என்னோட வேலையை யார் பார்க்குறது? அப்படி என்னடி உனக்கு வேலை? மண்டபம் செலக்ட் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணணும், கேட்ரிங்க்கு மெனு ரெடி பண்ணணும், அப்புறம் நாளைக்கு எந்த கடைக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணணும். எந்த கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணத்தான் டைம் ரொம்ப ஆச்சு. பாரா, நான் கூட சும்மா தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். நினைப்பேன். சரி வா, உள்ளே போகலாம். வேண்டாம் கீர்த்தி, கொஞ்ச நேரம் இப்படியே நின்று அந்த ஸ்டார்ஸு மூணு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஹலோ சார், நாம் இப்போ சீனியர் ஆகிட்டோம். வினி ஆதவ் தான் இப்படியெல்லாம் பேசணும். யார் சொன்னா நம்ம சீனியர்னு? நம்ம எப்பவும் எங்கு தான். நமக்கு பல்லு போய் முடியெல்லாம் வெள்ளையான அப்புறமும் என்று சொல்ல, கீர்த்தி அவனின் தோளில் சாய்ந்து கொண்டு விஸ்வா சொல்லியது போலவே வானத்தில் இருந்த நிலாவையும் நட்சத்திரங்களையும் அவனோடு சேர்த்து ரசிக்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் காலையில் கீர்த்தியும் விஸ்வாவும் ரெடியாகி கீழே வர, அப்போது அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். என்ன, எல்லோரும் ரெடி ஆகிட்டீங்களா? கடைக்கு போலாமா என்று விஸ்வா கேட்க, அதற்கு வாணி எல்லோரும் ரெடிடா, உங்களுக்கு வேண்டிதா வெயிட்டிங் என்றார். அப்போது ராஜசேகர், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால இன்னைக்கே ஹோட்டல் பொறுப்பை ஆதவ் கிட்ட தந்துடலாம். நீயும் விஸ்வாவும் ஆதவ கூட்டிட்டு போய் எல்லோர்கிட்டவும் அறிமுகப்படுத்திட்டு கடைக்கு வந்துருங்க என்று சொல்ல, முத்துக்குமாரும் விஸ்வாவும் ஆதவை அழைத்து கொண்டு சென்றனர். மற்றவர்கள் அனைவரும் கடைக்கு செல்ல, அங்கு சந்துருவும் சிவன்யாவும் அவர்களுக்காக கடை வாசலில் காத்து கொண்டு இருந்தனர். துருவ் எங்க என்று ராஜு கேட்க, அதற்கு சிவன்யா, இனி நிச்சயதார்த்த வரைக்கும் இப்படி அடிக்கடி வெளியே போற வேண்டி இருக்கும்னு அம்மாவை வர சொல்லிட்டேன். வினி நிச்சயதார்த்த வரைக்கும் அவங்க துருவை பார்த்துக்குவாங்க என்றாள் சிவன்யா. சரி, இப்படி வெளியவே நின்றுட்டு இருந்தா எப்படி? எல்லோரும் உள்ள போய் செலக்ட் பண்ண ஆரம்பிங்க. எப்படியும் இன்னைக்கு பொழுது இங்க தானே என்றான் சந்துரு தங்கத்தின் வீல் சேரை தள்ளி கொண்டு உள்ளே சென்றபடி. உங்களுக்கு என்ன மாமா சிரிப்பு என்றாள் வாணி ராஜசேகரை பார்த்து. நான் நினைச்சேன், அவன் சொல்லிட்டான். அக்கா, மாமா ஏதோ சொல்றாரு, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க என்று வாணி சொல்ல, சட்டென்று ராஜசேகர் கடைக்குள் புகுந்து கொண்டார். என்ன சொன்னார் வாணி?
ஒன்றும் இல்லைக்கா, சும்மா. சரி வாங்க போய் டிசைன்ஸ் பார்க்கலாம் என்று சொல்லி அனைவரும் உள்ளே செல்ல சேல்ஸ்மேன் புடவையை எடுத்து அடுக்க ஆரம்பித்தார். வினியும் சிவன்யாவும் புடவைகளை செலக்ட் செய்து கொண்டிருக்க கீர்த்தி கடையின் வாசலை பார்ப்பதும் வினியின் மீது புடவையை வைத்து பார்ப்பதுமாக இருக்க அதை பார்த்த சந்துரு விஸ்வாவுக்கு ஃபோன் செய்தான். டே, எங்க இருக்க? வந்துட்டு இருக்கோண்டா, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம். அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களா? ஓ, அவங்க பில் போடவே போயிட்டாங்க. உண்மையாவா? பொய் சொல்லாதடா. அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன புதுசா கேட்குற? இவங்க எப்போ சீக்கிரம் எடுத்திருக்காங்க? எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு தான் ஃபோன் பண்ணேன். அப்பா எங்கே போனாரு? அவரோட தங்கச்சி கூட ஒரு ஓரமாக சேர் போட்டு செட்டில் ஆகிட்டாரு. இப்போ நான் தான் அம்போன்னு நிற்கிறேன். அட புலம்பாத, பக்கத்தில் வந்தாச்சு என்று சொல்லி ஃபோனை கட் செய்தவன் கீர்த்தியின் அருகில் சென்று இன்னும் 10 நிமிஷத்தில் விஸ்வா வந்துடுவான் என்று சொல்ல கீர்த்தி சிரித்து கொண்டே ஓகே அண்ணா என்றாள். சிறிது நேரத்தில் விஸ்வா, ஆதவ், முத்துக்குமார் மூவரும் கடைக்குள் நுழைந்தனர். என்ன, செலக்ட் பண்ணியாச்சா என்று விஸ்வா கேட்க அப்போது விஸ்வாவின் குரலில் கீர்த்தி பின்னால் திரும்பி பார்க்க அவன் அருகில் நின்றிருந்தான். இன்னும் இல்லை விஸ்வா, இப்பதான் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க என்றார் வாணி. சரி சரி, நீங்க பொறுமையா பார்த்துட்டுருங்க, நாங்க போய் ஆதவுக்கு கோட் செலக்ட் பண்ணிட்டு வரோம் என்று சொல்லி ஆதவ், விஸ்வா, சந்துரு மூவரும் சென்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் ஆதவுக்கு கோட் செலக்ட் செய்து வாங்கி கொண்டு வர இவர்கள் இன்னும் வினிக்கு புடவையை தேடிக்கொண்டு இருந்தனர். அப்போது சந்துரு இன்னும் முடியலையா என்றான் தன் நெஞ்சில் கை வைத்தபடி. சிவன்யா அவனை முறைக்க உடனே சந்துரு, இல்லம்மா, லஞ்ச் டைம் ஆகிருச்சு, அதான் நீங்க பொறுமையா பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அங்கிருந்து நகர அவர்கள் மீண்டும் புடவைகளை பார்க்க ஆரம்பித்தனர். இப்படியே விட்டா சரி வராது என்று நினைத்தவன் ஆதவை சரியாக வினியின் கண்ணில் படுமாறு நிற்க வைக்க ஆதவ் வினிக்கு புடவை செலக்ட் செய்ய ஆரம்பித்தான். ஆதவ் இளம்பச்சை நிறத்தில் தங்க ஜருகியில் வேலைப்பாடுகள் இருந்த புடவையை ஓகே என்பது போல சைகை செய்ய வினியும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்று சொல்ல அதையே வினிக்கு நிச்சயதார்த்த புடவையாக வாங்கி கொண்டனர். அதன் பின்பு விஸ்வா கீர்த்திக்கு ஆரஞ்சு நிற புடவையை செலக்ட் செய்ய சந்துரு சிவன்யாக்கு நீல நிற புடவையை செலக்ட் செய்து இருவரும் அவர்களின் புடவைக்கு மேட்ச் ஆகும்படி சட்டைகளை வாங்கிவிட மற்றவர்களும் தங்களுக்கு பிடித்தது போல டிரெஸ்ஸுகளை வாங்கி கொண்டனர். அதன் பின்பு வந்த நாட்களில் எல்லாம் மண்டப டெக்கரேஷன், உறவுகளை அழைப்பது என்று வேகமாக நகர ஆரம்பித்தது. வினி, ரெடியாக்கியாச்சா? இன்னும் என்ன செய்யற என்று வாணி கத்திக்கொண்டே அவர்களின் அறைக்கு வர அங்கு சிவன்யாவும் கீர்த்தியும் அவளை ரெடி செய்து கொண்டு இருந்தனர். என்னம்மா, டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாகி கீழே வாங்க, எல்லோரும் ஹாலில் வெயிட் பண்ணுறாங்க என்று சொல்ல இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துருவோம் அத்தை, ஜுவல்ஸ் மட்டும் போட்டால் போதும் என்று சொல்ல சரி சரி சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு கீழே சென்றார் வாணி. என்ன வாணி, ரெடியாகிட்டாங்களா? இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துருவாங்க மாமா என்றார் வாணி. சிறிது நேரத்தில் வினியை ரெடி செய்து அழைத்து வர அவளை பார்த்த அனைவரும் உண்மையில் இவள் தங்கள் வினிதானா என்று ஆச்சரியத்தில் வாயெடுத்து நின்றனர். என்ன மாமா, எப்படி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம்? வினி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கால்ல என்று கீர்த்தி கேட்க ஆமாம்மா, ரொம்ப அழகா இருக்கா, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு என்று சொல்ல ராஜி அவளுக்கு திருஷ்டி பொட்டை வைத்தார். அப்போது ஆதவ் உண்மையில் இது வினிதானா என்பது போல பார்க்க ஆரம்பிக்க பின்பு அனைவரும் மண்டபத்திற்கு கிளம்பி செல்ல அங்கு சரண், துரைசாமி, பிருந்தா, மங்கை நால்வரும் வரவேற்பில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது கீர்த்தி, நான் தான் சொன்னேன்ல விஸ்வா, அவங்க நமக்கு முன்னாடியே வந்துருவாங்கன்னு என்று சொல்ல விஸ்வாவும் ஆமாம் என்பது போல தலையசைத்தான். சமந்தி, எப்போ வந்தீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்று ராஜசேகர் துரைசாமியிடம் கேட்க ஒரு அரை மணி நேரம் இருக்கு சமந்தி என்றார் துரைசாமி. கீர்த்தி அதுவரை விஸ்வாவின் கையை பிடித்திருந்தாள். சரணை பார்த்ததும் அவனிடம் சென்று ஒட்டிக்கொள்ள விஸ்வா தன் மனதில் என்னடா இன்னமும் கிளம்பலையேன்னு நினைச்சேன், போயிட்டா என்று சொல்ல சந்துரு அவனின் அருகில் வந்து விடுடா விடுடா, இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், நாம என்னதான் உள்ளங்கையில வச்சு தாங்கினாலும் அவங்க வீட்டு ஆளுங்களை பார்த்தா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க என்று சொல்ல சிவன்யா சந்துருவை முறைக்க ஆரம்பித்தாள். உடனே சந்துரு வராத போனை எடுத்து காதில் வைத்து கொண்டு அங்கிருந்து நகர விஸ்வா, எதுக்குடா நீயே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற, மனதில் நினைத்தபடி பிருந்தாவுடன் பேச ஆரம்பித்தான். அப்போது முத்துக்குமார் கீர்த்தி வீட்டு ஆளுகளிடம் தங்கத்தையும் ஆதவையும் அறிமுகம் செய்து வைத்தார். பின்பு முத்துக்குமார், ராஜசேகர், துரைசாமி என மூவரும் வரவேற்பில் நின்று கொண்டு மற்றவர்களை உள்ளே அனுப்பி வைத்தனர். அப்போது கீர்த்தி பிருந்தாவிடம், அண்ணி, இப்ப நானும் அண்ணி ஆகிட்டேன் தெரியுமா, வினி என்ன அண்ணின்னு சொல்லும் போது செம ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படித்தானே ஃபீல் ஆச்சு? இன்னும் உன்னோட வாழத்தனம் போகவே இல்லையாடி, பாவம் விஸ்வா என்று சொல்ல அப்போது மங்கை, 2 பேரும் ஒன்று சேர்ந்தா போதுமே, அரட்டடிக்க ஆரம்பிச்சிருவீங்களே, வந்து வேலையை கவனிங்க, இதோ இந்த பழத்தட்டுக்கள் எல்லாம் எடுத்து ஸ்டேஜில் வைங்க என்று சொல்ல இருவரும் மங்கை சொன்ன வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். மேடையில் ஐயர் கேட்கின்ற ஒவ்வொரு பொருளையும் கீர்த்தி அந்த வீட்டின் மருமகளாக பொறுப்பாக எடுத்து கொடுப்பதை பார்த்த மங்கை பிருந்தாவிடம், அங்க பாருமா எப்படி எல்லாத்தையும் எடுத்து தரான்னு, நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு பருப்பு பேர் கூட தெரியாது, ஆனா இப்ப
பூஜை சாமானத்தை எடுத்து தர அளவுக்கு டெவலப் ஆகிட்டா என்று சொல்ல அதை கேட்ட வாணி, ஒன்றுக்கு 2 மாமியார் இருந்தோம், அவள் டெவலப் ஆகாம எப்படி என்று கேட்க அதற்கு பிருந்தா, அதுவும் சரிதாமா என்றாள். ஆமா பிருந்தா, எங்க கையில காணோம், நான் அவளை பார்க்கவே இல்லை. அதோ அங்க துரு கூட விளையாடிட்டு இருக்கா பாருங்கம்மா. துரு கார்ல இருந்து இறங்கினதும் இவளை கூட்டிட்டு விளையாட உள்ள ஓடி வந்துட்டான். சரி சரிம்மா, எதுக்கும் ஒரு கண் அவங்க மேலேயும் இருக்கட்டும், எங்கேயும் போக மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க சொல்றது புரியுதுமா, நான் பாத்துக்கிறேன் என்றாள் பிருந்தா. மணமகள் அருகில் இருந்த வினியின் கண்ணங்களை பற்றியபடி, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்த வினி, இன்னும் நீ சின்ன குழந்தை இல்ல, பொறுப்பா நடந்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ நம்ம வீட்டில் தான் இருக்க போறேன்னு சொல்லி முதல்ல இருந்த மாதிரியே இருக்கக்கூடாது, பொறுப்பா நடந்துக்கணும், புரியுதாம்மா என்று கேட்க வினியும் சரி பெரியம்மா, நான் பொறுப்பா நடந்துக்கிறேன் என்றாள். சரணும் விஸ்வாவும் பேசிக்கொண்டிருக்க அப்போது கேட்சிங் மெனுவை சரிபார்த்துவிட்டு அங்கு வந்தான் சந்துரு. அப்போது கையல் சரணை அழைக்க, இருங்க நான் இப்ப வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருந்து செல்ல சந்துரு அவனிடம், என்னடா சொல்றாரு கமிஷனரு என்றான். என்ன சொல்லுவாரு, எப்பவும் போல கீர்த்தி புராணம்தான். அவ ஏதாச்சும் தப்பு செஞ்சா நான் தான் அனுசரிச்சு போகணுமா, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதான். நல்ல வேலை விஸ்வா, சிவன்யாக்கு இந்த மாதிரி அண்ணா இல்லாதது, நானும் உன்ன மாதிரியே சிக்கியிருப்பேன். நீ சிக்கலன்னு யார் சொன்னா, என்னடா சொல்ற? அங்க பாரு துருவ, எப்பவும் கையல் கூடவே தான் இருக்கான், அவளை விட்டு இவன் போறதே இல்லை. கையில இருந்தா நம்ம யாரையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ துரு ஃபியூச்சர்ல கையில கரெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். தங்கச்சியே இப்படி கேர் பண்றாருன்னா பொண்ணை எப்படி கேர் பண்ணுவாரு என்று சொல்ல சந்துருவின் முகம் மாற ஆரம்பித்தது. டேய், உண்மையாவா சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது, என்னோடது வேற கருணாக்கு சொன்னா பழிச்சிரும் என்று சொல்ல சந்துரு மண்டபம் என்று கூட பார்க்காமல் விஸ்வாவை துரத்த ஆரம்பித்தான். அப்போது சிவன்யா அங்கு வர இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து, உங்க 2 பேருக்கும் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைப்பா, அங்க ஐயர் எல்லோரையும் மேடைக்கு கூப்பிட்டு இருக்காரு, நீங்க என்னடான்னா விளையாடிட்டு இருக்கீங்க. சந்துரு, நான் உன்ன ஆதவ் கிட்ட தானே இருக்க சொன்னேன். ஆமா சிவன்யா, ஆனா அதுக்குள்ள கேட்சிங் ஆளுக டிஷ் எல்லாம் ஓகேவான்னு பார்க்க வர சொன்னாங்க, அதான் போனேன். சரி சரி, போய் 2 பேரும் ஆதவ கூட்டிட்டு வாங்க, நான் போய் வினியை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி செல்ல இருவரும் ஆதவ அறைக்கு சென்றனர். வினி, ரெடியா? ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க, போலாமா என்று சிவன்யா கேட்க, ரெடி அண்ணி என்றாள். என்னாச்சு கீர்த்தி, ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, லைட்டாக தலைவலி, அவ்வளவுதான். சரி வாங்க போலாம் என்று சொல்லி வினியை கீர்த்தியையும் சிவன்யாவும் அழைத்து கொண்டு மேடைக்கு செல்ல சந்திரவும் விஸ்வாவும் ஆதவை அழைத்து கொண்டு வந்தனர். வினியும் ஆதவும் ஸ்டேஜில் இருந்த இருக்கையில் அமர அனைவரும் அவர்களை சூழ்ந்து நின்றனர். அப்போது ஐயர் நிச்சயதார்த்த பத்திரிகையை படிக்க ஆரம்பித்தார். திரு ராஜசேகர், திருமதி ராஜலட்சுமி மற்றும் திரு முத்துக்குமார், திருமதி வாணி அவர்களின் புதல்வி திருநிறை செல்வி வினிதாவுக்கும், காலம் சென்ற திரு அர்ஜுனன், திருமதி தங்கம் அவர்களின் புதல்வன் திருநெறி செல்வன் ஆதவுக்கும் திருமணம் செய்வதாக கடவுள் சாட்சியாகவும் சபையில் உள்ள பெரியோர்கள் சாட்சியாகவும் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. சுபம் என்று சொல்லி முடிக்க அனைவரின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அதை போட்டோகிராஃபர் தன் கேமராவில் சேமித்து வைத்துக் கொண்டார். விழாவுக்கு வந்தவர்கள் அனைவரும் வினி மற்றும் ஆதவின் கன்னங்களில் சந்தனம் தடவி ஆசீர்வாதம் செய்தனர். விஸ்வா போட்டோகிராஃபரிடம் பேசிவிட்டு கீர்த்தியை தேட அவள் அங்கு இல்லை. அவளுக்கு ஃபோன் செய்ய அதையும் அவள் எடுத்த பாடில்லை. விஸ்வா மண்டபம் முழுவதும் தன் பார்வையை பதிக்க அப்போது சரணும் சந்துருவும் டைனிங் ஹாலில் இருந்தவர்களை கவனிக்க சிவன்யா ஸ்டேஜ் அருகில் வினிதாவுக்கு துணையாக நின்றிருக்க மங்கை தங்கத்தின் அருகில் அமர்ந்து அவருடன் பேசிக்கொண்டிருந்தார். முத்துக்குமார், துரைசாமி, ராஜசேகர் மூவரும் வரவேற்பில் நின்றிருக்க வாணியும் ராஜியும் விருந்தினர்களை சாப்பிட போக சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் கீர்த்தி மட்டும் அவனின் கண்களில் படவில்லை. அப்போது துருவையும் கையிலையும் சாப்பிட பிருந்தா அழைத்து கொண்டு செல்ல உடனே விஸ்வா பிருந்தாவிடம், அக்கா நீங்க கீர்த்தியை பார்த்தீங்களா என்றான். கையல் அவளோட சாரியில ஐஸ்கிரீம் கொட்டிட்டா, அதனால அவ அந்த ரூம்ல வாஷ் பண்ணிட்டு இருக்கா என்று சொல்லி அந்த ரூமை கை காட்ட, ஓகே அக்கா நான் போய் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி கீர்த்தியை தேடி சென்றான். கீர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே செல்ல அங்கு கீர்த்தி தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். கீர்த்தி என்னாச்சு, எதுக்கு இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க என்று கேட்க அவளின் அருகில் செல்லவும் அவள் மயங்கி சரியவும் சரியாக இருந்தது. விஸ்வா அவளின் கன்னங்களை தட்டியபடி அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து அவளின் முகத்தில் தெளித்து, கீர்த்தி கீர்த்தி என்று அழைக்க அவளிடமிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. அவள் இப்படி எதுவும் பேசாமல் மயங்கியிருப்பதை பார்த்து விஸ்வாவின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது.